நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அதிபதி தொழில், அதாவது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில், இந்த ராசிக்காரங்க இப்போ அந்தஸ்து, கௌரவம், சுயமரியாதை அதெல்லாம் நல்லாவே இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தனவரவுலாம் நல்லாவே இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் நிலவக்கூடிய சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 3ஆம் இடம் செவ்வாய் பார்க்கறதுனால இளைய சகோதரன் தைரியம், வீரியம், இது செவ்வாய் பார்க்கறதுனால இந்த 3ஆம் பாகம் கெடும். இளைய சகோதரனால் ஏதாவது சிறு பிரச்சனைகள், இளைய சகோதரனால் மனக்கசப்பு, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து தகராறு, அந்த மாதிரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், தாய், வீடு, வாகனம், வண்டி, இந்த மாதிரி ஸ்தானம். 4ஆம் இடத்தை 3 சுபர்கள் பார்க்குறதுனால தாயோட அனுகூலங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குவீங்க. அதே மாதிரி வாகனம், ஏதாவது கார் வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல காலகட்டங்கள். குழந்தைகள்லாம் உங்கள் சொல்படி பேச்சு, உங்கள் சொல் பேச்சு கேட்டு நல்லாவே நடப்பாங்க. குலதெய்வம் வழிபாடெல்லாம் இந்த மாதத்தில் 5ஆம் நல்லாவே பண்ணலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வேலையில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேலைகள்லாம் நல்லாவே போகும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இத்தனை நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகக்கூடிய காலகட்டங்கள். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இப்போ அந்தளவுக்கு சரியான காலகட்டங்கள்லாம் இது கிடையாது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாகவே இருக்கணும். பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லது இல்லை. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு அதெல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய. ராகு குரு வீட்டில் இருக்கிறாரு, குருவாக தான் செயல்படுவார். அதனால் திடீர் பண வரவு கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் தான் ஆவலைன்னு தடைப்பட்டு இருந்தெல்லாம் அந்த தடைகள்லாம் கொஞ்சம் அகலக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் இங்கு ஆட்சி பலமாக இருக்கிறதுனால தந்தையினால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தந்தையினால் வர பாக்கியங்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். 10ஆம் இடத்துல, அதாவது ராசிநாதனே 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ சிம்ம ராசிக்காரங்க ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள். ஏன்னா 3 சுபகிரகங்கள் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறதுக்கு நல்ல அமோகமான காலகட்டங்கள் இது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் எந்த பாவ தொடர்பு இல்லை. அதனால் தொழில் பண்ண கண்டிப்பாக லாபங்கள் அடையக்கூடிய காலங்கள் இது. அதே மாதிரி 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால வெளிநாட்டு பயணங்கள், அப்புறம் ஆன்மீக சுற்றுலா, பெரியவங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பார்வையினால் அது அப்படி ஒன்றும் நல்லதில்லை. வெளிநாட்டு போகணும், அப்படி போகணுன்னா இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இல்லாத மாதம் தான் இது.
நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து என் நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.